செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் காய்ந்த புற்கள் நிறைந்த பகுதியில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ள காய்ந்த புற்களில் பரவி தீ எரிய தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தீயணைப்புத் துறையினர் சுமார் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க போராடி வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆஷினி. ஈரோடு கொடுமுடி பகுதியில் சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள காய்ந்த புல்கள் தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகையில் சூழ்ந்து அனல் காற்று வீசி வருவதால் அங்கு பரபரப்பு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி புதிய பஸ் நிலையம் பின்புறம் உள்ள நத்தமேடு என்ற பகுதியில் சுமார் 10 ஏக்கரா பரப்பளவில் காய்ந்த புல்கள் நிறைந்த நிலமானது இருந்து வருகிறது. இந்த நிலத்தில் காய்ந்த புல்களில் திடீரென தீகள் பற்றி எரிய தொடங்கியதால் அந்த 10 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள காய்ந்த புல்கள் முழுவதும் பலமளவான தீ பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அருகிலேயே பேருந்து நிலையம் இருப்பதால் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பொதுமக்கள், வீட்டில் இருந்த பொதுமக்களும் கூச்சலிட்டுக் கொண்டு வெளியே ஓடி வந்து ஆங்காங்கே பதுங்கி நின்று வருகின்றனர். இது குறித்து கொடுமுடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களை அப்புறப்படுத்தி தீயணைப்புத் துறையினருக்கு தகவலை தெரிவித்துள்ளனர். தகவலை அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2.5 மணி நேரம் போராடி தீயை அணைக்க முயற்சித்து வருகின்றனர். 10 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள காய்ந்த புல்கள் தீப்பிடித்து எரிந்து வருவதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகையில் சூழ்ந்து அனல் காற்று வீசி வருவதால் அங்கு பரபரப்பு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.